ஹாஸ்பிட்டல் மாத்துறதுக்கோ இல்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கோ உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசில என்ன கிளாசஸ் இருக்குன்னு பாருங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட எல்லா டேர்ம்ஸுமே வந்து கவர்ன் ஆகும். நீங்க இப்படி சேஞ்ச் பண்ணும்போது ப்ராப்பரான பிரிஸ்கிரிப்ஷன்ஸோ ரிப்போர்ட்ஸோ கொடுக்கல அப்படின்னா நீட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்க்காக கூட அவங்க உங்களோட கிளைமை ரிஜெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இருக்கீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியால கவர்ன் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டலா இருந்து அந்த ஹாஸ்பிட்டல்லயே வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஷ்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது மூலமாவே உங்களுக்கு குணமாக முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இருந்து நீங்க அப்போ வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்லாம இல்ல இந்த ரீசனுக்காகத்தான் நான் போனேன் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வேற ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்பவும் உங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போதே லிஸ்ட் ஆஃப் பிளாக் லிஸ்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன, லிஸ்ட் ஆஃப் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க கிளீனா லிஸ்ட் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அந்த மொமெண்ட்ல உங்களால அவங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வித கஷ்டமோ டென்ஷனோ இல்லாம உங்களால உங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்க முடியும், உங்களுக்கு வேண்டியவங்களையும் நல்லா பாத்துக்க முடியும். கன்சியூமர் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட்காக போறீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் உங்களோட ஹெல்த் சப்போர்ட் பண்ணுது, அது இல்லைன்னா நீங்க சஃபர் ஆயிருப்பீங்க, சோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனாலதான் உங்க ஹெல்த் இப்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன் மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கிளைம் இன்சூரன்ஸ் கம்பெனி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கன்சியூமர் ஃபோரம்ஸ் நிறைய ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க.